அறிவோம் ஆன்மீக நாமம் அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான நமஸ்காரம். மாசி மகம் பற்றி நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுட்டே வரோம். முதல் பதிவில் எப்படி வருண பகவானுக்கு மாசி மக நாளில் சிவபெருமான் சாப விமோச்சனம் அளித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி அடுத்த சிறப்பாக மகாமக குளத்தை பற்றியும் நவ நதிகள் பற்றியும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். மாசி மகம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றதே கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளம் தான். கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நம்ம நீராடும் பொழுது நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள், தோஷங்கள், நோய்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மகாமக குளத்தில் மொத்தம் 20 வகையான தீர்த்தங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாயு தீர்த்தம், கங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், யமுனை தீர்த்தம், குபேர தீர்த்தம், கோதாவரி தீர்த்தம், ஈசானிய தீர்த்தம், நர்மதே தீர்த்தம், இந்திர தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், அக்னி தீர்த்தம், காவேரி தீர்த்தம், யம தீர்த்தம், குமரி தீர்த்தம், நிருதி தீர்த்தம், பயோஷினி தீர்த்தம், 66 கோடி தீர்த்தம், வருண தீர்த்தம், சரையு தீர்த்தம், தேவ தீர்த்தம். இந்த மாதிரி 20 வகையான தீர்த்தங்கள் மகாமக குளத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த விசேஷமான மகாமக குளத்தில் மாசி மக நாளில் நம்ம நீராடும் பொழுது நமக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சகல பாவங்களும் துளையும். அதாவது 7 ஜென்மத்தில் நாம் செய்த பாவங்கள் துளையும், தோஷ நிவர்த்தி ஏற்படுது, மோட்சம் கிடைக்கும், ஞானம் பெருகும், உடல் வலிமை பெறும், நோய்கள் அகலும், செல்வ வளம் பெருகும். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நமக்கு மாசி மக நாளில் மகாமக குளத்தை நீராடும் பொழுது நமக்கு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு குறிப்பு கூட இருக்குது நவ நதிகள் பற்றி. நவ நதிகள் நமக்கே தெரியும். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவேரி, சரையு, குமரி. இந்த நவ நதிகளான புண்ணிய நதிகளில் நம்ம ஏன் நீராடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் நீங்கும். இந்த புண்ணிய நதிகளில் நாம் நம்மளை முழுமையாக நீராடுதல் செய்யும் பொழுது நமக்கு நாம் செய்த பாவங்கள் துளைகிறதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் இந்த புண்ணிய நதிகளுக்கு ஒரு கவலை. என்ன கவலை அப்படின்னா, மக்கள் செஞ்ச பாவங்கள் நீங்கிறதுக்காக அவங்க நம்மக்கிட்ட நம்ம அந்த பாவத்தை சேர்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட படிஞ்ச அந்த பாவங்களை எப்படி நம்மக்கிட்ட இருந்து நீக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த புண்ணிய நதிகளுக்கு ஒரு கவலை. அதனால் இந்த புண்ணிய நதிகள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, சிவபெருமான் கிட்ட போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, மக்கள் செய்த பாவங்களை எங்கள் மேலே மூழ்கி நீராடி விட்டுட்டு போயிடுறாங்க. அதை எப்படி நாங்கள் அதை கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி, அதாவது எங்ககிட்ட சேர்ந்த பாவத்தை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி சிவபெருமான் கிட்ட போய் அந்த புண்ணிய நதிகளான நவ நதிகள் போய் கேட்குறாங்க. அப்போது சிவபெருமான் சொல்கிறாரு, மாசி மக நாளில் மகாமக குளத்தில் நீங்கள் நீராடினீங்க அப்படின்னா மக்களால் உங்களுக்கு சேர்ந்த பாவம் தீரும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்குறாரு. இப்படி நவ நதிகள் எல்லாருமே மகாமக குளத்தில் எழுந்தருளி நீராடி அவங்களுடைய பாவத்தையும் போக்கி தங்களை புதுப்பித்து கொள்ளும் நாளும் மாசி மக நாள் தான். இன்னும் மேலும் நிறைய சிறப்புகள் இருக்குது. அதை ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.